இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸ்அலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஉல்லாஹ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீயு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அவ்கான கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்தினிலே அவன் நமக்கு கட்டளையிட்ட அமல்களை நிறைவேற்றுவதற்காகவும் அதை நிறைவேற்றிவிட்டு அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எதிர்பார்த்தவர்களாகவும் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த முக்கியமான வேளையில் நரகத்திற்கு அழைத்து செல்லும் மௌலூத் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் வழங்க இருக்கின்றோம். தமிழகத்தில் அதில் குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறை தென்பட்ட பிறகு சுன்னத்து ஜமாத் என்று தங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பினர்கள் தங்களது நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற பள்ளி வாசல்களிலே மௌலித் என்ற ஒரு வணக்கத்தை, ஒரு வழிபாட்டை அவர்கள் அங்கே நிறைவேற்றி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த மௌலூத் என்கின்ற இந்த வணக்கம் அல்லாஹ் நமக்கு செய்ய சொல்லி சொன்னதா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்யுங்கள், இப்படி செய்தால் உங்களுக்கு நாளை மறுமையிலே என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சொன்னார்களா என்றால் அவர்களின் அறிவிப்பிலே எந்த விதமான அறிவிப்பு இது போன்று இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போது நாம் ஒரு அமல் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்யுங்கள் என்று திருக்குர்ஆனிலே கட்டளையிட்டு இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்க வேண்டும். இது அல்லாத காரியங்களை நல் அமல் என்ற பெயர்களிலே யார் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மௌலூத் என்கின்ற இந்த பாடல்கள், கவிதை வரிகள் எல்லாம் எதை நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், இதை ஓதினால் நாளை மறுமையிலே நிச்சயமாக நரகம் கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை என்பதை நமக்கு பறைசாட்டுவதை நம்ம பார்க்குறோம். எந்த அடிப்படையில் அதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே அவனுடைய குண நலன்களையும் அவனுடைய தகுதிகளையும் பற்றி சொல்லுகின்ற போது, இந்த உலகத்திலே மனிதனை படைத்தான், அந்த மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அவ்வாறு தவறு செய்யக்கூடிய மனிதன் திருந்தி மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருந்தால் அவனை படைத்த இறைவனிடத்திலே மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதற்கும் மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
பரிந்துரைகளை என்னிடத்திலே வைக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே நானும் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கே அப்படி ஒரு நிலை என்று சொன்னால், நான் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்று தெரியவில்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே மனிதர்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பது என்பது என்ற விதத்திலும் அவருடைய பரிந்துரை அங்கே செல்லுபடியாகாது என்பதை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அப்படிப்பட்ட இந்த செயலை மௌலூத் என்கின்ற பெயரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதை போல அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை அல்லாஹ்வை புகழ்வதற்கு மேலாக புகழ்ந்து எழுதப்பட்ட இந்த பாடல்களை படிப்பதனாலே, பள்ளிவாசலில் வைத்து அதை ஓதுவதனாலே, வணக்க வழிபாடுகள் என்ற அடிப்படையிலே அதை நிறைவேற்றுவதனாலே எந்த பலனும் இல்லை என்பதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதற்கு முன்பாக இந்த கவிதை வரிகள் இருக்கே, இந்த மௌலித் வரிகள் இருக்க, இது எப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் அரபியில் அப்படி தான் புகழ்ந்தார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று கண்டிக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அந்த அவர்களுடைய தோழர்கள் புகழ்ந்தபோது என்ன செய்கிறாங்க, வன்மையாக கண்டிக்கிறாங்க. என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் புகழ்ந்தார்களோ அதை போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள் என்று கண்டித்தார்களே, அதையெல்லாம் இவர்கள் கண்டு கொள்வதில்லை. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லுகின்றான், நபியை நாம் தூதராகத்தான் அனுப்பியிருக்கின்றோம், அவர் கவிஞர் அல்ல. ஏன், அந்த வசனங்களை இறங்கிய போது அவர்கள் சொல்லுகின்ற போது அது எப்படி இருந்துச்சுங்க, அப்படியே அடுக்கடுக்கான மொழியில் இருந்துச்சு. அதை பார்த்து அவங்களாம் என்ன செஞ்சாங்க, அப்போ இருந்த தோழர்கள் ரொம்ப பெருமைப்பட்டு ஒரு புகழ்ந்தாங்க, இவர் கவிஞர் அப்படின்ட்டு. அப்படி அல்ல, அவர் கவிஞர் அல்ல. அதற்கு அவரை அவ்வாறு புகழ்வதற்கு அவசியம் இல்லை. நாம் அவரை ஒரு கவிஞராகவும் படைக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா, இந்த கவிஞர்கள் இருக்கார்களே இவர்கள் என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவார்கள். பார்க்குறோமா இல்லையா, இப்போ சினிமா பாடல்கள்லாம் வர்றதை பார்க்குறோம், அப்படியே பொய். கவிஞரே அதை சொல்லுவார். எப்படி, கவிஞர் வைரமுத்து ஒரு பாடலில் சொல்லுவார், கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. அப்போ பொய் சொன்னாதான் ஒரு கவிதையாக இருந்தால் கூட அது அழகாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டி அவர் சொல்லுவார், கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. அப்போ கவிஞன் பொய் சொல்லக்கூடியவனாக தான் இருப்பான். பெண்களை வர்ணிக்கிறாங்க, கவிதைகளை பார்க்கிறோம், பெண்களை சினிமா பாடல்களை வர்ணிக்கிறாங்க. ஒரு பெண்ணை உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறாங்க, நீ குரங்கு போல இருக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து நீ அழகாக இருக்கின்றாய் அப்படின்னு கவிஞ சொல்லுவார். அதற்கு இசை சேர்த்து பாடலாக பார்த்து சினிமாவில் பாடுவான். நம்ம ஆளுங்களாம் அதை முன்முன்னு போனாங்க. அப்படி தான் இப்போ எப்படி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த மௌலித் வரிகள் இவர்களை மயக்கி சினிமா பாடல்களை மெட்டாக போட்டு அதை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல்களை வைத்து சினிமா மெட்டை போட்டு பாட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் என்ன, இப்போ புதுசாக ஒரு பாட்டு சினிமாவில் வந்திருக்கு, அந்த பாட்டு முதற்கொண்டு மௌலூதில் மெட்டு எடுக்கப்பட்டு விட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால், நன்மை என்று செய்தால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இந்த மௌலிது வரிகள் எப்படி நரகத்திற்கு இழுத்து செல்லும், நாம் அது இந்த ஒரு வணக்கமாக தானே செய்கின்றோம் என்று இந்த மக்கள் செய்கின்றார்களே, இதை அல்லாஹ் மிக வன்மையாக கண்டிக்கின்றான். எப்படி கண்டிக்கின்றான், தனது திருமறையில் சொல்லி காட்டுறதை பார்க்கணும். எப்படி,
என்னை அன்றி எனது அடியார்களை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ள என்னை மறுப்போர் நினைக்கிறார்களா? நம்மை மறுப்போருக்கு நரகத்தை தங்குமிடமாக நாம் தயாரித்துள்ளோம். திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தில் 102 106 வசனங்கள் வரை அல்லாஹ் அப்படி வரிசையாக தன்னை நிராகரிக்கின்ற மக்களை, தன்னை விட மனிதர்களை புகழ்ந்து பேசக்கூடிய மனிதர்களை கண்டித்து இந்த வசனத்தை சொல்லியிருப்பதை நாம் பார்க்குறோம். என்னை அன்றி எனது அடியார்களை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ள என்னை மறுப்போர் நினைக்கிறார்களா? நம்மை மறுப்போருக்கு நரகத்தை தங்குமிடமாக நாம் தயாரித்துள்ளோம் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான், செயல்களில் நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீர் கேட்பீராக. நபியே, அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், செயல்களிலே நஷ்டமான செயல்கள், தாம் செய்கின்ற செயல்களிலே நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நீ நபியே கேட்பீராக. இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது. நீங்க என்னதான் இறைவனை போடுவதற்கு பதிலாக பிற மனிதர்களையோ இறைவனின் தூதர்களையோ அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் புகழ்ந்தால் உங்களுடைய செயல்கள் நஷ்டமடைந்து விட்டது, உங்களுடைய முயற்சி வீணாகிவிட்டது என்று சொல்லிட்டு அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைத்துக் கொள்கின்றனர். தாங்கள் செய்கின்ற செயல்கள் தான் நல்ல செயல்கள். நல்ல செயல்களுக்கு வரைமுறை என்னங்க? அது அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டியிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்க வேண்டும். இது அல்லாத மற்ற செயல்கள் எல்லாம் பிதுஅத்துகள், வழிகேடுகள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த வசனத்திலே இறைவன் மிக அழகாக சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கும். சொல்லிட்டு மேலும் சொல்லுகின்றான், அவர்களே தமது இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள். வரம்பு மீறி புகழ்கிறவர் யார் தெரியுமா? அவர்கள் தான் இறைவனின் சான்றுகளையும் அவனுடைய சந்திப்பையும் மறுத்தவர்கள். நாளைக்கு மறுமையில இறைவனை சந்திக்க இருக்கின்றோம். இப்ப நம்ம ஈமான் கொண்ட விசுவாசிகள் அல்லது ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்றோமே, அதற்கு காரணம் என்ன? அது ஒரு நம்பிக்கை. நாளை மறுமையில இறைவனை சந்திக்க இருக்கின்றோம், அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கின்றோம் என்று நாம் நம்பி இருக்கின்றோமே. இந்த நம்பிக்கை வீணானது என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்களின் நல்ல அறங்கள் அழிந்து விட்டன. நீங்கள் எதை தான் நல்ல அறங்கள் என்று நினைத்து கொண்டு இந்த பூமியிலே நீங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று தனது திருமறையிலே சொல்லி காட்டிவிட்டு சொல்றான். எனவே கியாமத் நாளில் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையையும் ஏற்படுத்த மாட்டோம். அப்ப நன்மையின் தராசு இருக்கு, அந்த நன்மையின் தராசுல வெயிட்டை கொண்டு போய் வைக்கணும். எப்படி வைக்கிறது? நம்ம இங்கிருந்து எடையை தூக்கிட்டு போவோமா? இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தபோது என்ன நல் அமல்களை செய்தோமோ அந்த அமல்கள் தான் அங்கே அந்த தராசிலே எடையாக வைக்கப்படும். அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த செயல்களுக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் நாங்கள் செய்கின்ற செயல்கள் தான் ஒஸ்து என்று நினைத்து கொண்டு யார் அதை நல் அமல்களாக செய்தார்களோ அவர்களுடைய நல் அமல்களை நாம் அழித்து விடுவோம் என்று சொல்லிட்டு கியாமத் நாளில் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை என்று இந்த வசனத்தில் மிக அழகாக அடுக்கடுக்காக அடுத்தடுத்த வசனங்களாக சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். 18வது அத்தியாயத்தில் 102 106 வரையும் உள்ள வசனங்கள். அப்போ இறைவன் இவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் மீறி இதுதான் நல்ல மல்ல, நீ எது வேண்டாலும் சொல்லிக்கப்பா, நாங்கள் இதைத்தான் செய்வோம் அப்படி என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த செயல்களை செய்கின்றார்களே, அவர்களுக்கு நாளை மறுமையிலே இந்த செயல்கள் மூலமாக நரகம் மட்டுமே காத்திருக்கின்றது என்பதை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள். அப்போ நல் அமல்கள் என்று நினைத்து கொண்டு இந்த மௌலூதை ஓதினால்
நாளை மறுமையிலே இந்த மௌலிது நரகத்திற்கு மட்டுமே அழைத்து செல்லும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் விளங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இது யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் செய்கிறாங்களோ அவர்களிடத்திலே நாம் என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். இப்படிப்பட்ட மௌலூதை நீங்கள் ஓதினீங்கன்னு சொன்னால் நாளை மறுமையிலே உங்களுடைய செயல்களுக்கு நன்மைக்கு பதிலாக தீமைதான் கிடைக்கும், சொர்க்கத்திற்கு பதிலாக நரகம்தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகின்றான். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், அதை பொருள் உணர்ந்து படித்து பாருங்கள். உங்களுடைய மறுமை வாழ்க்கையை இந்த உலகத்தில் எளிதாக்கி கொள்ளுங்கள் என்று அவருக்கு நாம் என்ன செய்யணும், எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம இடத்தில் இருக்கின்றது. அவர்கள் கேட்க மாட்டாங்க தான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் அப்படித்தான் கட்டளையிட்டான். நபியே, நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை மட்டும்தான் உங்களுக்கு. அதை பின்பற்றுகின்றார்களா இல்லை அதற்கு மாற்றமாக செயல்படுகின்றார்களா என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு இல்லை. காலமெல்லாம் உங்களோட வேலை என்ன, நீங்க அந்த மக்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதை விளக்கி சொல்ல வேண்டும். அதுதான். அப்ப நமக்கு இடப்பட்ட கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த கட்டளை இடப்பட்டதோ அதை நம்முடைய காலம் இருக்கின்ற வரை இந்த அறியாத மக்களுக்கு, அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற மக்களுக்கு, சிலர் இருக்காங்க இது பாவம் என்று தெரிஞ்சாலும் அதை என்ன செய்வாங்க, அதை தொடர்ந்து செய்வாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னோர்கள் இதை செய்து விட்டார்கள், நம்முடைய சிந்தனைக்கு இது தவறு என்று தெரிகிறது, இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்காதா என்ற இந்த அபலாசையிலே என்ன செய்யறது, இந்த காரியத்தை விடாமல் அதை அப்படியே பற்றி பிடித்து கொள்வது. அப்போ இது போன்ற நபர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வேலை என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை சொல்லி வலியுறுத்தினார்களோ அந்த செயலை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது நம்முடன் வாழுகின்ற சக மனிதர்கள் தவறான காரியங்கள் செய்தாலும் அதை கண்டும் காணாமல் இல்லாமல் நாம் என்ன செய்யணும், அவர்களிடத்தில் இது தவறு என்றால் தவறு, நன்மை என்றால் நன்மை, தீமை என்றால் தீமை என்பதை அவர்களுக்கு சரியான முறையிலே விளக்கி சொல்லக்கூடிய அந்த செயலை புரியக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவான் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் மௌலூத் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நல் அமல்கள் என்ற அடிப்படையில் இந்த காரியத்தை நம்மை சார்ந்த சிலர் செய்து கொண்டிருப்பதை நாம் சரியான முறையிலே சரியான நேரத்தில் அவர்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் கூட தவறு செய்தவர்களாக மாறிவிடுவோம். அந்த அடிப்படையிலே மௌலூத் என்கின்ற இந்த வரிகள், இந்த வார்த்தைகள் எப்படி நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று பார்க்கின்ற போது, புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்ற அடிப்படையில், புகழ்ச்சிக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை அன்றி வேறு யாரை புகழ்ந்தாலும் அது இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தராது என்ற அடிப்படையிலே நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மௌலூத் வரிகளிலே வருகின்ற இந்த வார்த்தைகள் நாம் நேரடியாக பார்த்தோம் என்று சொன்னால் இதை
நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற வாக்கியங்கள் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்வதாக தங்களது இந்த மௌலூத் வரிகளிலே அவர்கள் வார்த்தைகளை அமைத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் யா மாஹியத் துனூப் என்று அந்த வசனத்தில் அவங்க சொல்றாங்க. என்ன அர்த்தம் சொல்லுது? அது பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம். எப்படிங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க இந்த மக்கள். எப்படி சொல்றாங்க? பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம். பாவத்தை அழிப்பது யாருங்க? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து பாவத்தை செய்து விட்டான். அல்லாஹ் தனது திருமறையிலே என்ன சொல்றான்? நீ பாவம் செய்துட்டியா? அந்த பாவத்திற்காக பரிகாரம் தேடுகின்றாயா? மன்னிப்பு தேடுகின்றாயா? என்னிடத்திலே கேள் என்று அல்லாஹ் தனது திருமறையில மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்றான. அந்த வசனத்தை மறுக்கும் விதமாக இவர்கள் என்ன செய்யறாங்க? மௌலூத் வரிகளில பாடல்கள், கவிதை வரிகள் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி? அதை அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே உட்கார்ந்துக்கிட்டு புகழ்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட புகழ்ச்சி அது? பாவங்களை அழிப்பவரே, மன்னிப்பவரே கூட கிடையாது. நாம் செய்த பாவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து விடுவார். அப்போ அல்லாஹ்வை விட ஒருபடி ஒரு மேலே போய் என்ன செய்வார்? காரியங்களை செய்து விடுவார் என்று இந்த மக்கள் நம்புறாங்க. இந்த மக்களை நம்ப வைத்து இவர்கள் கவிதை வரிகளை எழுதி வைத்திருக்கின்றார்களே. இப்போ எவ்வளவு பெரிய இணை வைப்பு! இப்போ அல்லாஹ்வோட ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னு இந்த மௌலூத் வரிகள் நமக்கு சொல்லுகின்றதா இல்லையா? அல்லாஹ் தான் ஒரு சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவரை மிஞ்சுகின்ற ஒரு பவர் இருக்கின்ற இந்த வரிகளுக்கு அர்த்தமாகின்றதா இல்லையா? அப்ப இது போன்ற புகழ்ச்சி அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய அந்த தகுதியை குறைத்து மதிப்பிடுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை விட அதிகமான சக்தி இருப்பதாக அவர்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுப்பது, இப்படிப்பட்ட செயலை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? சிந்தித்து பார்க்க வேணாமா? அடுத்ததாக சொல்றாங்க, கவலைகளை அகற்றுபவரே உன் மீது சலாம். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் கவலையாக இருந்தால் அந்த கவலையை அகற்றி விடுவார்கள் என்று அந்த மௌலூத் வரிகளில் வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய சக்திக்கு மீறிய ஒரு சக்தியை இவர்களுக்கு கொடுக்கின்றார்களே. இப்படி கொடுத்தால் இந்த வார்த்தைகள், இந்த புகழ்ச்சிகள் இறைவனுடைய அந்த தகுதியை குறைத்து மதிப்பிடாதா? அதே மாதிரி பார்க்கிறோம். அடுத்ததாக கேட்கிறாங்க, எப்படி? இழிவூட்டும் சிறு பிழைகள் யாவும் பொறுப்பது தாங்களன்றோ? எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. மௌலூத் வரிகளில் இது இடம்பெற்று இருக்கின்றது. நம்ம அரபியில் சொல்லலை, அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி சொல்கிறோம். எப்படி? இழிவூட்டும் சிறு பிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் என்றோ, அழிவேற்படுத்தும் வன் பிழைகள் அனைத்தும் பொறுப்பது தாங்கள் என்றோ. சின்ன பிழைகள் செய்தாலும் அதை பொறுப்பது தாங்கள் தானே, மன்னிக்கிறது நீங்கள் தானே. பெரிய பிழைகளாக இருந்தாலும் அதையும் மன்னிப்பது நீங்கள் தானே. அப்ப மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் தனது திருமறையில அவனுடைய வல்லமை பற்றி சொல்லி காட்டுகின்றானே. அப்ப அந்த வரிகளுக்கு மாற்றமான வரிகளாக இருக்காதா இல்லையா? அது அப்போ திருக்குர்ஆனின் வசனங்களை, இறைவனின் நம்பிக்கைகளை, அவனுடைய தகுதிகளை குறைத்து சொல்லுகின்ற வரிகளாக இருக்கின்றதா இல்லையா? அப்ப இதை இறைவன் பார்த்து பெருமைப்படுவானா? அல்லது மாறாக உங்களுக்கு மறுமையில தண்டனையை வழங்குவானா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அதே மாதிரி அடுத்ததாக சொல்றாங்க, எண்ணில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னித்தருள்வீரே, சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொறுத்தருள் புரிவேரே. எப்படி வசனம் பார்த்தீங்களா? அப்படியே கவிதையாக தான் வரும். எப்படி முன்னாடி நம்ம சொன்னோமோ, அவர் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவளுக்கு நான் அழகு. இப்படி கவிதையா வருது. ஒரு வரி எதுகையும் மோனையுமாக வந்தால் அது கவிதை. அதே மாதிரி மௌலூத் வரிகள் இவர்கள் எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி
எண்ணில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னித்தருள்வீரே, சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொறுத்தருள் புரிபவரே என்று இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஸ் வைக்கிறத பார்க்குறோம். லஞ்சம் கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். நாம் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. என்னாலேயே முடியாதப்பா, நான் செய்த பாவங்களுக்கு இறைவனிடத்தில் இந்த பிழைகளை மன்னித்து கேட்கக்கூடிய தகுதிகளை இறைவன் எனக்கு கொடுக்கலையப்பா, என்கிட்ட வந்து உங்க மன்னிப்பை கேட்க சொல்லி என்கிட்ட கேட்குறீங்களாப்பான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் இவங்க காதில் வாங்கிக்காம என்ன செய்றாங்க, நீங்க சின்ன பாவமாக இருந்தாலும் சரி மன்னிக்கக்கூடியவர் நீங்க தானே, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி மன்னிக்கக்கூடியவர் நீங்கள் தானே என்று அவர்களை புகழ்ச்சிக்கு மேலாக புகழ்ந்து தள்ளுவதை நம்ம பார்க்கிறோம். இதை கண்டிக்கும் விதமாக அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான். தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீங்கள் நம்பிக்கை இழக்கின்றீர்களா? பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் கூறுவதை தெரிவிப்பீராக என்று தனது திருமறையில 39வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். உங்கள் இறைவனை நம்புங்கள் என்ற நம்பிக்கையை நோக்கி அழைத்தவரின் அழைப்பை எங்கள் இறைவா நாங்கள் செவியிற்றோம், உடனே நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அழிப்பாயாக, நல்லோருடன் எங்களை கைப்பற்றுவாயாக என்றும் கூறுவார்கள். திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 193வது வசனம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இவங்க எப்படி கேட்குறாங்க, சின்ன பாவங்களாக இருந்தாலும் பெரிய பாவங்களாக இருந்தாலும் மன்னிப்பவரே என்று கேட்கின்றார்களே. அப்போ இறை அச்சமுள்ள அடியார்கள் அப்படி கேட்பாங்களான்னு அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டிட்டு எப்படி கேட்பாங்களா, இறை அச்சமுடவர்கள் எப்படி கேட்பாங்களா, உங்கள் இறைவனை நம்புங்கள் என்ற நம்பிக்கையை நோக்கி அழைத்தவரின் அழைப்பை எங்கள் இறைவா நாங்கள் செவியுற்றோம், உடனே நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யார்கிட்ட கேட்பாங்க, எங்கள் இறைவா எங்கள் இறைவா எங்கள் இறைவாண்ட இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. யாரு? நம்பிக்கை கொண்ட மக்கள் செவியுறுங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த நிமிடமே கட்டுப்பட்டுட்டு நாங்கள் செவியிற்றோம், கட்டுப்பட்டோம், இறைவா எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்தருள்வாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அழிப்பாயாக இறைவனிடத்தில் கேட்பார்கள். நல்லோருடன் எங்களை கைப்பற்றுவாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனங்களுக்கு மாறாக அவர்கள் மௌலூது வரிகளிலே நபிகளை புகழ்ந்து இந்த காரியங்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக செய்வார்கள் என்று அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை எப்படி மாற்றுறாங்க, இறை நம்பிக்கைக்கு எதிராக அவர்கள் மாற்றுவதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ இது போன்ற வரிகளை ஓதினால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு பதிலாக நரகம்தான் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாம் உதாரணத்திற்கு ஒரு 3-4 வசனங்களை தான் சொல்லியிருக்கின்றோம். மௌலூது வரிகளில் ஒரு 4 வரிகளை தான் நம்ம சொல்லியிருக்கின்றோம். இந்த மௌலூது கித்தாபுகளை எடுத்து அதன் முழுமையான அர்த்தங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், இறைவனிடத்தில் நாம் மரணிக்கின்ற தருவாய் வரை ஒரு நிமிடம் கூட விடாமல் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுவிடும் என்பதை மறந்து விடாமல் இது போன்ற காரியங்களில் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்களிடத்திலே நாம் இந்த காரியங்கள் உங்களுக்கு நன்மையை பெற்று தராது என்று அவர்களுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும், தாவா செய்ய வேண்டும். நாமும் இது போன்ற காரியங்களிலே ஈடுபடக்கூடிய மக்களாக இருந்தால் இறைவனிடத்தில் கேட்க வேண்டியதற்கு பதிலாக பிற தெய்வங்களிடத்தில், பிற தூதர்களிடத்தில், அவுலியாக்களிடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் நம்முடைய நிலையையும் மாற்றிக்கொண்டு இறைவன் மட்டுமே மன்னிக்கக்கூடியவன், அவன் மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வான் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவான் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.